இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். புத்தக வெளியீட்டு விழா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர் எஸ்ஆர்எஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் நினச்சேன் இது ஒரு புக்காக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா 6 புக்ஸு அவங்க வந்து ஒரே சமயத்தில் வெளியிடுறாங்க. அதுவும் எல்லாம் அரசியலும் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, மக்களுடைய பண்பாட்டை வளர்க்கக்கூடிய செயல்களும் இருக்குது. எல்லாம் ஒரு கலப்படமான புத்தகங்கள் 6 வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறாருன்னா இது ரொம்ப நம்ம பெருமைத்தக்கக்கூடிய விஷயம். அது இதுவரையில் 70 புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் வந்து எளிய முறையில் இருக்குது. அனைவரும் இதை படிக்கக்கூடியதில் இருக்குது. ரொம்ப லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் அதிகமாக இருந்து படிக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் ஈஸியாக எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த தமிழ் நடை வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம அப்படியே வாசிட்டே போகலாம், ரொம்ப சிந்தித்து வாசிக்கலாம் வேணுங்கிறது இல்லை. அந்த மாதிரி அருமையான ஒரு கலைஞர்னு சொல்கிறதா எழுத்தாளர்னு சொல்கிறதானே தெரியல எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர்களை ஈரோடு மக்களுக்கு கிடைத்ததுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படணும். இன்னும் பல புத்தகங்கள் அவர் வெளியிடணும். எல்லாம் வந்து புத்தக திருவிழா அன்றைக்கு எல்லா புத்தகங்களையும் எல்லாரும் போய் வாங்கணும், இதை படிக்கணும், இதனுடைய உட்கருத்துக்களை வாங்கி கொள்ளணும். அது பிரகாரம் நாம் நடக்கணும். உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மகிழ்வுரை வழங்குமாறு மரியாதைக்குரிய ஜி.கே. நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக விவசாயினுடைய மாநில தலைவர்.